வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதி என்ற லக்ஷ்மி மேனன் நடிப்பில் வெளியாகி இருக்கிற சத்தம் மூவியோட ரிவ்யூ தான் வச்சு பார்க்க போகிறோம். சத்தம் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, எங்கள் இதில் நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் காட்டுறாங்க. ஸோ அந்த காலேஜில் கடந்த 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கே வந்து பேய் பிசாசு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரூல் ஸ்பிட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணி இந்த பாருங்கள் சார், இந்த மாதிரி வந்து நம்ம காலேஜில் போய் பூதருக்குன்னு பேசுகிறாங்க. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10-15 நாளுக்குள்ளே ஒரு மும்பை போய் ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரை கொண்டு வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த காலேஜில் பேய் பிசாசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வராமல் நிற்க மாட்டாங்க. நம்ம அட்மிஷனும் கரெக்டாக பண்ணலாம். இதை வந்து நம்ம காலேஜில் இருக்கிற அந்த பேய் பிசாசு இருக்குன்றதெல்லாம் சரி கட்ட இதுதான் ஒரு சரியான வழி. இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா எல்லாரும் காலேஜுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் வந்து இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற லக்ஷ்மி மேனனாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், இந்த கதையோட நகர விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஹீரோக்கு அடிக்கடி கேட்குற அந்த சர்ச்சி பெல் சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற அந்த விதமாக இருக்கட்டும், அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கை பற்றி சொல்லி அவனுங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட் இதில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிற தேட்டரில், எங்கள் வேலூரில் நான் பார்த்த தேட்டரில் சவுண்ட் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லணுன்னா மற்ற கேரக்டர்லாம் நிறைய பேர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மேனன் ரெட்டின் கிங்ஸ்லி வந்து அவங்க கொடுத்த ரோலை அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயம், குறிப்பாக சொல்லணும்னா அந்த லைப்ரரியில் ஒரு ஷாட் வரும் பாருங்க, அது விஷுவலி கேமரா வைஸாகவும் சரி, அதுக்கப்புறம் மியூசிக் வைஸாகவும் சரி, அந்த கேரக்டர் வந்து அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ஹாரர் த்ரில்லருக்கான ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணுன்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கதையை வந்து அவர் பார்த்திங்கன்னா டோட்டலே ஒரு ஹாரர் த்ரில்லரை வந்து ஹாரரா இல்லை ஒரு சயின்ஸா அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே டவுன்ஃபால் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து என்னால் வந்து முதல்ல வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தாங்க இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடக்கிற மற்ற சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான சொல்லணும்னா தமனோட மியூசிக் தமன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அடிவழகன் சார் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சொதப்பலான ஒரு மூமெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அதை தவிர்த்து இந்த படத்தோட மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஓகே எப்படின்னா ஒரு நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா போய் கடைசியில் ஏடாவிடமாக போய் முடிஞ்ச படம் ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த படத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற இந்த சவுண்ட் எஃபெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்க பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த தேட்டரில் வந்து பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லா செமினன் கேரக்டராக லைவ்லா கேரக்டராக கொஞ்சம் வந்து என்னால் நம்ப முடியல. ஸோ மற்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னா 5க்கு 3.9 ஸ்டார் கொடுப்பாங்க. ஒரு ஓகேவான படங்க. எப்படி ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமார் தான். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.